The ratio of maximum and minimum intensities in an interference pattern is 36:1. What is the ratio of the amplitudes of the two interfering waves? Okay, questionல வந்து maximum and minimum intensity value வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 36:1. இப்போ ரேஷியோ ஆஃப் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போனா வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டிஸ்க்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியணும். யூஸ்வலாக இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது எழுதுவோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி it is directly proportional to A1 plus A2 whole square. அதே minimum intensity பார்த்தோம்னா it is directly proportional to A1 minus A2 whole square. இது ரெண்டுக்கும் அப்படியே நம்ம ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்போ வந்து I max by I maximum divided by I minimum is equal to A1 plus A2 whole square divided by A1 minus A2 whole square. இப்போது கொஷினில் I maximum I minimum கொடுத்துட்டாங்க 36ம் 1ம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 36 divided by 1 is equal to A1 plus A2 whole square divided by A1 minus A2 whole square. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே 6 வந்துடும், இங்கே 1, இங்கே A1 plus A2 divided by A1 minus A2. ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6A1 minus 6A2 ஈக்குவல் டு 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A1 plus A2 வரும். இப்போ A1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 6 இங்கே வந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 5 வரும். 5A1 is equal to இந்த மைனஸ் 6 ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் 6 ஆகிடும். அப்போனா வந்து 6 + 1 7 வந்துடும், 7A2 வரும். அப்போ A1 by A2 is equal to 7/5. ஸோ ஆன்சர் வந்து 7:5. இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் ஆம்ப்ளிடியூட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The near point and the far point for a person are 50 cm and 500 cm respectively. Okay. Calculate the power of the lens of the person should wear to read a book held in hand at 25 cm. What maximum distance is clearly visible for the person with this lens on the eye? ஓகே, இப்போ இங்கே ரெண்டு கேல்குலேஷன் பண்ணணும். ஆக்சுவலாக நியர் பாயிண்ட்டும் ஃபார் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பர்சனுக்கு நியர் பாயிண்ட் ஃபார் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பவர் ஆஃப் லென்ஸ் கேல்குலேட் பண்ணணும். இன்னொன்று என்ன கேல்குலேட் பண்ணணும்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பவர் ஆஃப் லென்ஸ் கொடுத்துட்டு யூ வந்து எவ்வளோ வைக்க சொல்லியிருக்காங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் பவர் ஆஃப் லென்ஸை என்ன கண்டிஷன்லனா இந்த புக் ஷுட் பி ஹெல்ட் அட் ஹேண்ட் அட் 25 சென்டிமீட்டர். அப்போ யூ வந்து நமக்கு -25 சென்டிமீட்டர். புக்கு வந்து 25 சென்டிமீட்டரில் வைக்கணும். மைனஸ் வந்து எதுக்கு போட்டிருக்கோம்னா சைன் கன்வென்ஷன், அந்த ரூல்ஸ்க்காக -25. ஓகே, அப்போ வி வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ -15 எடுத்துப்போம். சைன் கன்வென்ஷன் ரூல் படி -50 போட்டுக்கணும். ஸோ பவர் கேல்குலேட் பண்ணோம்னா P is equal to 1/F. 1/F எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? 1/F is equal to 1/V minus 1/U. ஓகே, அப்போ 1/Vனா -1/50 இருக்குது. U வந்து ஒரு -25 இருக்குது. ஸோ 1 divided by -25. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/50 இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் 1/25. எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டரில் 50, நியூமரேட்டரில் -1 + 2 வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/50 வரும். அப்போ 1/F is equal to 1/50. அப்போ F is equal to 50 சென்டிமீட்டர். பவர் வந்து 1/F. ஸோ P is equal to 1/F. which is equal to 1 divided by 50. இதை சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கலாம். அப்போனா 1/0.5 வந்துடும். 1/0.5ங்கிறது 2. ஸோ ஆன்சர் வந்து 2 டயாப்டர். ஸோ ஒரு இது சால்வ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் இது சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வாட் கேல்குலேட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்
calculate பண்ணோம் maximum distance clearly visible for a person with this lens. இப்போ இந்த lens தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ calculate பண்ணால் அந்த 2 diopter அந்த லென்ஸை யூஸ் பண்ணும் போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ விசிபிளாக இருக்கும். அப்போ நான் ஃபார் பாயிண்ட் எடுத்துக்கணும் v வந்து. ஸோ ஃபார் பாயிண்ட் வந்து 500 சென்டிமீட்டர் u கண்டுபிடிக்கணும். அதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் விசிபிள் ஃபார் அ பர்சன். ஸோ அப்போ v வந்து -500 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ u தான் கேல்குலேட் பண்ணணும். அப்போது நம்ம லென்ஸ் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ 1/f is equal to 1/v minus 1/u வரும். நம்ம 1/u தான் கேல்குலேட் பண்ணோம். அதுவும் u மேக்ஸிமம் எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் விசிபிளாக இருக்கும்னு. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 1/v minus 1/f வந்துடும். இப்போ இதில் v வந்து -500 சைன் கன்வென்ஷனுக்காண்டி மைனஸ் போட்டிருக்கிறோம். ஃபோக்கல் லென்த் வந்து 50. ஏன்னா 2 டயாப்டருங்கிறது வந்து ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இப்போ கேல்குலேட் பண்ணோம் 50 சென்டிமீட்டர். ஸோ இப்போ -1/50. ஓகே. ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணோம்னா டினாமினேட்டரில் 500 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ -1 -10 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -11 டிவைடட் பை 500 அப்படின்னு வந்துடும். -11 டிவைடட் பை 500. இது வந்து 1/u மேக்ஸிமம். நமக்கு தேவை u மேக்ஸிமம் which is equal to -500 divided by 11. இது ரெண்டே டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அரவுண்டு 45.45 சென்டிமீட்டர். மைனஸை விட்டுட்டேன். which is equal to -45.45 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர்.